பகுதி நேர பிஇ சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி தேவை, இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டின் வழியாக கோவை, நெல்லை, மதுரை, சேலம், பர்கூர், காரைக்குடி, வேலூர் உள்ளிட்ட 8 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் நீங்கள் பார்ட் டைம் பிஇ படிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தகுதிகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 12th படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ்க்கான அந்த டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கிறவங்க, அதே போல் ஃபாரினில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனாலும் நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெகுலர் கிளாஸ் தானே தவிர டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கும் போது என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்கணும் அப்படின்னா, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி டிப்ளமோவுக்கான மார்க் ஷீட்டு, டிகிரி டிப்ளமோவுக்கான சர்டிஃபிகேட்டு, டிசி, ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னாக்கா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா ஜாதி சான்றிதழ், இதெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த பார்ட் டைமில் நீங்கள் படித்து இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ஓசி வாங்கணும். அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறமா காப்பி ஆஃப் ஜிஎஸ்டிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரெசிப்ட் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா சேலரி சர்டிஃபிகேட்டு, இல்லைன்னா பேமெண்ட்டுக்கான அந்த பே ஸ்லிப்பு. அதுக்கப்புறம் ஃபாரின்ல நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது விசா காப்பியும் பாஸ்போர்ட் ஸ்டாம்பை இணைக்கணும். அடுத்ததாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட சிக்னேச்சர் கையெழுத்து போட்டு இருக்க மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 300, ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு 600 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியாக நீங்கள் இதுக்கு பே பண்ணிக்கலாம். சரி, இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தான் இந்த கோர்ஸோட டியூரேஷன். 8 செமஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான அப்ளை டேட் கடைசி பார்த்தீங்கன்னா வர ஜூன் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கிட்டாங்களா, அதனோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அலாட்மெண்ட் கிடைச்சதா, இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாமே இந்த வெப்சைட் வழியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.